72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். ஹூர் ஈன் என்றால் கண் அழகிகள். சொர்க்கத்துல அல்லாஹ் ஆணு கொடுக்கின்ற பெண் துணை அழக சொல்றான். அப்படி பவளத்தையும் முத்தையும் ஓடி இருப்பார்கள். லீடியனர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து உமர் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது நாள் வரைக்குமே நம்ம இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் டீபங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, உலகத்திலே அதிகமாக வளரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பல்வேறு உண்மை காரணங்கள் இருந்தாலும் இந்த இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் ஆகிட்டா 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க இறந்துட்டா சொர்க்கத்தில் வந்து 72 கன்னிகள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் முஸ்லீமாக மாறுறாங்க. அப்போ ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த அக்விசேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வரவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிகள். இதை வச்சு ஒரு படமே எடுத்துருக்காங்க. 72 ஹூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு மாட்டு சாணி படம் வந்திருக்கு. அந்த படத்துலேயே ஒரு சீனில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வந்து எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, இது சங்கிகள் வைக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா, இதை வந்து எந்த மாதிரி கொண்டு வரானுங்கன்னா, இந்தியாவில் இது வரைக்கும் நடந்த குண்டு வெடிப்புகள்லாம் லிஸ்ட்டு போட்டு, ஸோ இதனால தான் இது நடக்குது, இவங்க குண்டு வச்சா இவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் 72 கன்னிகள் வந்து கிடைக்கும், அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவன் வைக்கிறான். ஸோ இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் வந்து டிபேட்லாம் வைக்கும் போது முஸ்லீம்கள் வந்துட்டு இறந்து போனால் 72 கன்னிகள் கிடைக்கும், அதெல்லாம் என்ன சொர்க்கம். ஸோ அல்லாஹ் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஆசை வார்த்தைகள் காட்டி ஆண்களை வந்து இஸ்லாத்துக்கு இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியும், இந்த 72 கன்னிகள் இன்னும் பலதார திருமணம் இதெல்லாம் மற்ற மார்க்கங்களை இல்லாத மாதிரியும் வந்து அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் வானவில் சங்கிகள் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மி வண்ண காவியங்கள் அவங்களோட பாட்காஸ்ட்டில் கூட நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு நிறைய பேர் கன்வெர்ட் ஆகி வராங்க. சரிங்களா, உலகத்தில் வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் வந்து இஸ்லாம் தான். அதுக்கு வந்து பல்வேறுபட்ட ரீசன்கள் இருக்குது. சரிங்களா, இப்போது ரீசெண்டாக காசா வார் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிற ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்து சொர்க்கத்தில் 72 ஹூரிலின்கள் வந்து தரப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதனால தான் வந்து கன்வெர்ட் ஆகி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கி என்ன வாதத்தை முன் வைப்பானோ அதே வாதத்தை தான் இந்த வானவில் சங்கிகள் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஏன்னா மொத்த மதமும் 72 கன்னி மேல இருக்குங்கிறத நம்பிதான் இருக்குன்னா மேட்ரிக்ஸா தான் இருக்குமோ. ஸோ இதெல்லாம் இருக்கா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஆண்கள் வந்து 4 திருமணம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், இஸ்லாத்தில் 4 திருமணம் ஆண்கள் செய்கிறதுக்கு அனுமதி உண்டான்னு கேட்டால் ஆமாம், திருக்குறானில் அந்த சட்டம் இருக்குது. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் இப்படி சொல்லுதுன்றது மிகப்பெரிய பச்சைப்பை. நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாலமனுக்கு வந்துட்டு 700 மனைவிகள் 300 அடிமை பெண்கள் இருந்திருக்காங்க. இன்னும் தாவீதுக்கு பல மனைவிகள் இருந்திருக்காங்க. ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. மோசஸுக்கு வந்து 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. ஸோ இது கிறிஸ்தவ மதமா. அடுத்து வந்து இந்து மத வேதங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் கடவுள் முருகராக இருக்கட்டும், அவருக்கு 2 மனைவி. கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா 16,000 மனைவிகள் இருக்காங்க. ஸோ தசரருக்கும் வந்து பல்வேறு மனைவிகள் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்து மதங்களை பொறுத்த வரைக்கும் ராமரை தவிர மற்ற எந்த அவதாரங்களுமே யாருமே வந்து ஒரே ஒரு மனைவியோட நிறுத்திக்கிட்டது இல்லை. சரிங்களா, ராமரே யார், விஷ்ணுவோட அவதாரம் தான். விஷ்ணுவோட அவதாரம் தானே கிருஷ்ணரும். இவருக்கு 16,000 ஒய்ஃப் இருந்திருக்குல்ல. ஸோ இந்த மாரலி ராங் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு இவங்க யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸ் இல்லை. ஸோ மதங்கள் தான் இப்படி இருக்குது, நாங்கள் நாத்திகர்கள்லாம் கை சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பலாம் போவேன்னா, இங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த கலைஞருக்கு 2 மனைவிகள் தான். 3 ஸோ சாரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்க. கலைஞர் மட்டும் 3 மனைவி இல்லை. சரிங்களா, பெரியாரும் 2 மனைவி, அம்பேத்கர் 2 மனைவி, சரிங்களா, ஸ்டாலின் 2 மனைவி, ஜோசப் ஸ்டாலின் 2 மனைவி, ஓகேவா, சேகுவாரா 2 மனைவி, மாசேதோங் 3 மனைவி. சரிங்களா, இவங்க எல்லாருமே பெண் உரிமையை பற்றி பேசினவங்க, அதிகமான அளவில் ஃபெமினிசம் பேசினவங்க தான். சரியா, ஸோ பல திருமணம் பண்ணுறது வந்து ஃபீமேல் லிபரேஷனுக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன் இவங்களில் யாருமே ஒருத்தர் கூட தன்னோட மனைவிக்கு 1க்கும் மேற்பட்ட கல்யாணத்தை பண்ணி இவங்க ப்ரூவ் பண்ணி காட்டலை. சரிங்களா, இதுதான் என்னோட ஆர்கியூமெண்ட்.
ஸோ இது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நாத்திகர்கள் பல பேர் வந்து திருமணமே செய்யாமல் திருமணம் கடந்த உறவுன்னு பல இதை வச்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த ஒரே மனைவியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா அதே திருக்குர்ஆன் வசனம் எது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்யலாம்னு சொல்லுதோ, நீங்கள் அவர்கள் மத்தியில் நீதமாக நடக்க முடியாதுன்னு அஞ்சினா நீங்கள் ஒன்றே திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே உங்களோட கண்ணால் பார்க்குறீங்க எத்தனை முஸ்லீம்கள் வந்து 4 திருமணம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப குறைவு தான். ஸோ அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஸோ அது ஏன் அப்போ அப்படின்ற கேள்வியை அடுத்து வரலாம். சரி ஓகேப்பா, எல்லா மதங்களும் இருந்துச்சு, நாத்திகளும் இருந்தாங்க, இதெல்லாம் அந்த காலம், ஏன் இன்னும் வந்து இஸ்லாம் இதை அனுமதிக்குது அப்படின்ற காரணங்கள் வந்து கேட்பாங்க. ஸோ இறைவன் வந்து ஒரு சட்டத்தை கொடுக்குறான்னா அதில் கண்டிப்பாக நலவு இருக்கும். ஸோ நம்ம கண்ணால் பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு போர் காலகட்டமாக இருந்துச்சு. போருக்கு அதிகமாக வந்து ஆண்கள் தான் போகக்கூடியவங்களா இருந்தாங்களா. ஸோ அந்த போர்களில் நிறைய ஆண்கள் வந்து கொல்லப்பட்டு பெண்கள்லாம் விதவைகளாக ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது இல்லாமல் சர்வைவல் ரேட்லேயே வந்து ஆண் வந்து கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் வாழுவான், பெண்கள் தான் அதிக காலமாக வாழுவாங்கன்றது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி மரணிக்கக்கூடியவங்களா இருக்காங்களா. பொதுவாகவே ஒரு பெண் தனியாக வாழ்கிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். கண்ட நாய்களோட பார்வைகள் படுறதும், இன்னும் அவங்க நிம்மதியான வாழ்க்கைகள் இல்லாமல் அவங்க உழைக்க போகிறது. மாதிரி திருமணங்கள் கடந்த உறவு அப்படின்னு பேசக்கூடிய ஜென்டில்மன்களோட பார்வைகள் நிறைய விழக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விபச்சாரத்தோட வாசல்கள் திறக்கும் போது அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. ஆனால் சைக்காலஜிக்கலாக லாஜிக்கலாக ஒரு திருமணம் ஆன பெண்ணை யார் திருமணம் செய்ய முன் வருவாங்க? ஆல்ரெடி திருமணம் செஞ்சவங்க தான் முன் வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க ஒரு கன்னி பெண்ணை தான் தேடுவாங்களே தவிர திருமணமான பெண்ணை, ஒரு குழந்தைகள் உள்ள பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இஸ்லாம் வந்துட்டு ஒரு ஆண் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்யலான்றப்ப விதவைகளுக்கு, இன்னும் வறுமையில் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. ஒன்று சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும், அப்பயும் பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதுக்கும் சிம்பிளான ஆன்சர் தான். ஆக்சுவலாக சைக்காலஜிக்கலாக ஒரு ஆணுக்கு தான் வந்து உச்சபட்ச சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா பெண்கள். ஆனால் பெண்களுக்கு வந்து ஆண்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து நகை, டூர் போகிறது, வீடு, வாஸ் இப்படின்னு அந்த வெரைட்டிலாம் மாறும். ரேர் கேசஸில் சில பெண்கள் எக்ஸெப்ஷன்லாம் கொண்டு வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு ஒரு கணவனே போதுமானதாக இருக்கும். பல கணவனை வச்சுக்கணும்னு நினைக்கிற பெண்களில் சிக்கல் என்ன ஆகும்னா, பிறக்க குழந்தைக்கு யார் தந்தைன்னு எப்படி தெரியும்? அப்போல்லாம் வேறங்க, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலான்னாலும் அதுலேயும் பல சிக்கல்கள் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு கணவனுக்கு தான் அவங்க குழந்தை பெற்று தர முடியும். மற்ற கணவன்களுக்கு அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்காது. பொதுப்படையாக பேசும்போது பெண்களோட நாட்டம் வந்துட்டு ஆண்களை நோக்கி போகாது, அவங்களுக்கு வேறு விஷயங்களை நோக்கி தான் போகும். ஆனால் ஆண்களுக்கு தான் பெண்களை நோக்கி போகும்போது அதை விபச்சாரத்தோட வாசல் அடைக்கணுன்றப்ப ஒரு ஹலாலான வழியாக பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதாக, இன்னும் சரிசமமாக வப்பாட்டியே வச்சுக்கிறதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கலாம். 4 திருமணம் பண்ணால் 4 பேரையும் சமமாக நடத்தணும். அவங்க 4 பேருக்கும் சொத்துக்கள் பங்கிடப்படணும். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். பல்வேறு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது நார்மலான விஷயம் இல்லை. இன்னும் இஸ்லாமில் வந்துட்டு வரச்சுன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம் தான் இந்த பலதார திருமணம் இருக்கும்போது இது வந்து காலாகாலமாக எல்லா மதங்கள்லையும், எல்லா குலங்கள்லையும், எல்லா கம்யூனிட்டிலையும் இருந்த விஷயம். ஸோ அது இஸ்லாம் வந்துட்டு ஒரு வரைமுறைப்படுத்துது. எல்லாரும் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க, 4 வரைக்கும் தான் பண்ணணும் ஒரு லிமிட் பண்ணிட்டு, அதில் நீ நீதமாக நடந்ததுன்னா ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ பலதார திருமணத்தோட சப்ஜெக்ட் இவ்வளோ தான். ஸோ இது முடிஞ்சா பேக் டு ஹூர்லின் சப்ஜெக்ட் வருவோம். சரி அதெல்லாம் விடுங்க. அது இன்னும் சொர்க்கத்தில் ஆண்களுக்கு 72 கன்னி பெண்கள் வந்து கொடுக்கப்படுது இஸ்லாமிய சொர்க்கத்தில். ஸோ இது வந்துட்டு ஒரு பெண் அடக்குமுறை இல்லையா, ஒரு சுரண்டல் இல்லையா, வந்து இது மாரலி ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை காட்டி தான் இஸ்லாமுக்கு ஆள் இழுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையில் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து சொர்க்கத்தில் 72 கன்னி பெண்கள் கிடைக்கப்படுமா? அதாவது உண்மையிலேயே ஹூரிலின்கள் வந்து சொர்க்கத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா ஆமாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடையாது. அல்லாஹ்வோட பார்வையில் போர் புரிஞ்சு இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த தியாகிகளுக்கு மட்டும்தான் பல ஹூரிலின்கள் வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கப்படும். சரிங்களா? இதை வந்து இது ஒரு ஆபாசமாக இருக்குது, இது மாரலி ராங், இது வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசுகிறவன் எல்லாரும் யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சங்கிகளுக்கு வருவோம். சங்கிகள் வந்து நம்மளை வந்து 72 ஹூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே எடுத்திருக்கான். சரிங்களா? அந்த படம் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே குண்டு வெடிக்கிற மாதிரி, இந்த குண்டு வைக்கிறவங்களாம் வந்து இதுக்காக தான் வைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்களோட வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். மகாபாரதத்தில் நீங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் பார்க்கலாம். சொர்க்கத்தில் இவங்களுக்கு வந்து 1000 அப்சரா
பெண்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் அந்த வார்த்தைகள் இருக்கு. சரிங்களா? அப்போ இவ்வளோ நாளாக 1000 அப்சரா பெண்களை வச்சுட்டு தான் 72 ஊர்லின் பெண்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீ யோசிச்சு பாரு, நாங்கள் வந்து இந்த குஜராத் கலவரம், இந்த பாபர் மசூதி கலவரம், இந்த இப்போ நடக்கிற மணிப்பூர் கலவரம், இப்படி நீ வந்து வரலாறுல பண்ண ஒவ்வொரு கலவரத்தையும் எடுத்து வச்சு நீ வந்து 1000 அப்சரா பெண்கள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த கலவரம்லாம் பண்ணன்னு நாங்கள் ஒரு படம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் உனக்கு? சரியா? அடுத்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. அதாவது மேத்யூவில் ஒரு வசனம் வரும். சரிங்களா? யார் வந்து கடவுளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பரலோகத்தில் 100 மனைவிகள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருது. ஓகேங்களா? ஸோ நீ வைக்கக்கூடிய அதே ஆர்கியூமெண்ட்டை, நீ அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறல, அதே வார்த்தைகள் யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து இதை ஆபாசமாக திரிக்க முடியுமா? சரிங்களா? கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு, இத்தனை பெண் இது ஹூரியலின்களை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஆபாசமாக உன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இதை நாங்கள் வந்து ஆபாசம் அப்படின்னு திரிச்சு பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? சரியா? அடுத்து கருப்பு சங்கிகளுக்கு வரும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடினா அமெரிக்காவில் ஆவரேஜாக ஒரு பர்மனன்ட் பார்ட்னர் கூட செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் 20 டெம்பரரி பார்ட்னர்ஸ் கூட தன்னோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? அதாவது டேட்டிங் கல்ச்சர், இவங்க நம்ம கூட செட் ஆவாங்களா, இவங்க நம்ம கூட செட் ஆவாங்களான்னு 20 பேரோட வாழ்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பர்மனன்ட் பார்ட்னரோட செட் ஆகிறான். ஆக்சுவலாக நம்ம இறந்த பிறகு தான் 72 ஊர்லின் பெண்கள்ன்றோம். இவங்க வாழும்போது பல ஊர்லின் பெண்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தான் வந்துட்டு நம்மளை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இந்த எக்ஸாம்பிளே தப்பு. அவங்க தேடி போகக்கூடிய இந்த புரட்சிகர பெண்கள்லாம் வந்து ஹூரியலின்கள்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஹூரியலின்களுக்கு டெஃபினேஷனே என்னன்னா, எந்த ஒரு மனிதனும் தீண்டாத ஒரு படைப்பினம் தான், ஒரு தூய்மையான ஒரு படைப்பினம் தான் ஹூரியலின்கள். சரிங்களா? ஸோ இவங்க கூட சுத்தக்கூடிய இந்த புரட்சி பெண்களை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே கூடாது நம்ம. சரிங்களா? நான் இதில் என்ன கேட்க வரேன்னா, ஸோ இப்போ அந்த ஒருத்தன் வந்து டேட்டிங் அப்படின்ற பேரில் 20 டெம்பரரி பார்ட்னர்ஸ் கூட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறான். நீ எதையாவது இதை வந்து தப்புன்னு சொல்ல போறியா? இவனுங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, கன்சென்ட் தான் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்றத இவனுங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறானுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஹூரியலின்களுக்கும் கன்சென்ட் இருந்துச்சுன்னா, எனக்கும் கன்சென்ட் இருக்குன்னா, இதில் இவனுக்கு என்ன பிரச்சனை? இதை கேட்கறதுக்கு இவனுங்க யாரு? இதைத்தான் நான் கேட்குறேன். இதெல்லாம் விட என்ன மேட்டர்னா, ஹூர்லின் வந்துட்டு பெண்கள் கிடையாது, அது வந்து ஒரு தனி படைப்பு. பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படி இப்படின்ற இதெல்லாம் வந்து இதுக்கு செல்லுபடி ஆகாது. ஸோ அதுவும் சொல்லிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனுங்க இன்னொரு ஆர்குமெண்ட்டும் வைப்பாங்க. யாருக்குமே தொல்லை தராத எந்த ஒரு விஷயமும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவனுங்க ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வைப்பானுங்க அந்த கருப்பு சங்கிகள். சரிங்களா? இவனுங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வானவில் கொள்கை, இந்த ஓரின சேர்க்கை, இதனால தான் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னா, எய்ட்ஸில், அதாவது இவனுங்க மொத்தம் 1% பாப்புலேஷன் தான் இருக்கானுங்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனில். ஆனால் எய்ட்ஸ், சிஃபிலிஸ், ஆனல் கேன்சர், அப்புறம் ஹெர்பிஸ், இன்னும் பல மல்டிபிள் எஸ்டிடிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல இவனுங்க வந்து 80%க்கும் 80%க்கும் மேலே இருக்கானுங்க. சரிங்களா? Monkeypox. Doctors have found a number of cases in men who have sex with men. 81% of the total number of HIV cases are men having sex with men or MSMs. அது மட்டும் இல்லாமல் மங்கி பாக்ஸ் கேசஸில் வந்து இவனுங்க தான் 98% வரைக்கும் இருக்கானுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நான் இதை நம்புறதுனாலையோ இது எனக்கு கிடைக்கிறதுனாலையோ உனக்கு என்ன பிரச்சனை? இதை தான் நாங்கள் கேட்குறோம். சரியா? WHO கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, MSM, அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சிம்பிளி நார்மலாக வாழுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு மங்கி பாக்ஸ், எய்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பேண்டமிக்கு ரீசனாக இருக்குது. நீங்கள் எங்களை பார்த்து எப்படி இது வந்து மாரலி ராங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? சரிங்களா? அதாவது ஹூர்லின்கள் வந்து 1, 2, 72 இங்கே விஷயம் இல்லை. சரியா? இங்கே விஷயம் என்னன்னா, எனக்கும் கன்சென்ட் இருக்குது, அந்த ஹூரியலின்களுக்கும் கன்சென்ட் இருக்குது. நீ யார் இதை கேட்கறதுக்கு? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மாரலி ராங் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு மாரல் ஆர்குமெண்ட் இருக்குது? சரியா? ஒன்று திரும்ப கேட்பாங்க, அந்த அவன் பண்ணா கரெக்டா, இவன் பண்ணா கரெக்டா, அவன் பண்ணா அதை வச்சு நீ ஜஸ்டிஃபை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை நக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் வந்து கேட்பான். ஓகேவா? அந்த வேதங்கள் இருக்குது, சரி இவன் இதை பண்ணுறான், சரி அவன் பண்ணால் நீ பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் பண்ணுறது கரெக்ட், இவன் பண்ணுறது கரெக்டுன்னா அந்த ஆர்குமெண்ட்டில் நான் வரலை. உங்களை பார்த்து குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன மாரல் ஆர்குமெண்ட் இருக்குது? அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போது ஒரு ஹிந்துத்துவவாதியாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியாக இருக்கட்டும், இல்லைனா பெரியரிஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வானவில் சங்கிகளாக இருக்கட்டும், இவனுங்க எவனுமே
இவனோட ஐடியாலஜியை காப்பாற்றிக்கணும்னு பார்க்க மாட்டேன்றான். இவன் ஐடியாலஜியை விட்டு வெளியே வந்து தான் இஸ்லாத்தை வந்து விமர்சிக்கிறான். சரிங்களா? அதாவது இந்த ஒரு ஹூர்லின்களை பற்றி எடுத்து இவன் வச்சானா இவன் அத்தனை பேருக்கு அடிவிலும் அது இவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் கேட்குறாங்க, சொர்க்கத்தில் போய் இறைவன் இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் விஷயம், ஒன்று சரி ஒன்று தப்புன்னு இறைவனை நம்பக்கூடியவங்க எப்படி டெஃபினிஷன் எடுப்பாங்கன்னா, இறைவன் அனுமதிச்சா சரி, இறைவன் தடுத்தா தப்பு. இதுதான் இறை நம்பிக்கையாளர்களோட டெஃபினிஷனாக இருக்கும். கடவுள் மறுப்பாளர்களாக விடுங்க. ஸோ இறைவன் அனுமதிச்சிருக்கான், அதனால தான் இப்போ ஏன் வந்து கிறிஸ்தவர்களை வந்து மது அருந்தக்கூடாது அப்படின்றாங்க பைபிளில் போட்டிருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை சில பேர். ஆனால் அது பைபிளில் போட்டிருக்கிறது ஏன்னா இறைவன் தடுத்திருக்கான், அதனால் நான் குடிக்க மாட்டேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட் தான் வந்து இறை நம்பிக்கையாளர்கள் வைக்க முடியும். ஸோ நம்மளை படைத்த இறைவன் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டுக்காக அனுப்பி இந்த உலகத்தில் நம்ம கரெக்டாக வந்து இன்னும் இறைவனுக்காகவே உயிரை கூட தியாகம் செய்யும் போது ஒரு ஆணோட உச்சபட்ச சந்தோஷமாக இருக்கக்கூடியது பெண்கள். ஸோ அந்த பெண்களை வந்து பரிசாக கொடுக்குறான். ஸோ இதில் எந்த விதமான அந்த கேமில் ஜெயிக்கும் போது இறைவன் ரிவார்ட்ஸ் தருவான்னு சொல்லும் போது ஸோ இதுக்காக தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபேக்கான ஆர்குமெண்ட் வைக்கிறீங்களா? எத்தனையோ பேர் தான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோன்ற ஸ்பீச்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன்றையாவது நான் இந்த மாதிரி 4 திருமணம் பண்ணுறதுக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றேன், ஹூர்லீன்கள் சொர்க்கத்தில் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றேன்னு காட்ட முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் எத்தனையோ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இப்னு தைமியா இன்னும் காசாவில் பல மக்கள் வந்து இறைவனுக்காக உயிரை கொடுத்துட்ருக்காங்க, கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஊர்லின்களுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? முஸ்லீம்கள் அனைவருமே எந்த ஒரு இபாதத் எந்த ஒரு அமல் நல் செயல்கள் செஞ்சாலும் அது இறைவனுக்காக தான் செய்வாங்க. இறைவன் சொன்னால் நாங்கள் செய்வோம், இறைவனுக்காக தான் செய்வோம். ஸோ அதுக்கு இறைவன் ஒரு பரிசாக கொடுக்கும் போது இறைவன் கொடுக்குறத யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் ஹூர்லின்களுக்கான நம்மளுடைய வாதம். இதை மாரலி ராங் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு சொந்தமான மாரல் ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா உன்னோட வேதங்களும் உன்னோட தலைவர்களும் இதை ஃபாலோ பண்ணி தான் இருந்தாங்க. அதாவது மற்ற கிறிஸ்டின் மிஷினரிஸையும் இந்துத்துவவாதிகளையும் சொல்கிறேன், உன்னோட வேதங்கள்லேயே இருக்கக்கூடிய விஷயம் தான் இது. வானவில் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீ ஆல்ரெடி அப்படி தான் வாழ்கிற. சரியா? நான் நிஜமாக ஹூர்லின்களுக்காக தான் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் முதல்ல வானவில் சங்கியாக தான் மாறி இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உமன் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நீ வைக்கக்கூடிய அத்தனை ஆர்குமெண்ட்டும் உடையது. இதில் ஆபாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமில் பலதார திருமணமும் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஊர்லின் பெண்களை பற்றின எதிர்வாதங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீடியூ நெட்வொர்க் என்கிற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.